இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு நான் கேட்கல, பொதுமக்கள் கேக்குறாங்க. மோடிஜியோட இந்த 10 வருஷ சர்வீஸ்ல மற்ற மாநிலத்துக்கெல்லாம் போனதை விட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் தமிழ்நாட்டு பக்கம் தலையை காட்டியிருக்க. அப்படி ஆனா தேர்தல்னு வந்துட்டா மட்டும் சின்ராச கையில பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மேல திடீர் பாசம் வந்துடும். உதாரணத்துக்கு 2026 தொடங்கி 3 மாசம்தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள தலைவன் 3 தடவை வந்துட்டாப்ல. என்னது அன்பும் அக்கறையும் அப்படியே வழியுதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க வேற ஐயாவோட அதிகமான வருகையே தேர்தல் நேரத்துல மட்டும்தான். சாதாரணமா கலாச்சார நிகழ்ச்சியை மட்டுமே கண்டு கழிக்கிறதுக்காக வருஷத்துக்கு 2 தடவை வர்ற மோடிஜி தேர்தல் நேரத்துல மட்டும் 4 மாசத்துல 8 தடவை வந்து விசிட்டிங்க போட்டு தான் பெரிய தமிழ் கலாச்சார ரசிகன் அப்படின்னு மேடைக்கு மேடை மைக் புடிச்சு பேச ஆரம்பிச்சிருவாரு. மைக்க புடிச்சாருன்னா தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் திட்டம், ரயில் திட்டம், தொழில் முதலீட்டு திட்டம், மதுரை இன்டர்நேஷனல் விமான நிலைய திட்டம், வந்த திட்டம் வராத திட்டம் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அதோட சரி, அண்ணாச்சி நீங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு, எல்லாம் மண்ணோட மண்ணாச்சுன்னு நாமளும் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். இப்படி தேர்தலுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு வரும் மோடிஜி நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க இனிமே வீட்லயே இருக்கலாம். சரி மோடிஜி, நிறைய திட்டம்னு மேடையில அடிச்சு விடுறீங்க. திட்டமெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும், எப்படியும் அதை நீங்க செய்ய போறதில்ல. அதுக்கு முன்னால மக்கள் எல்லாரும் சிலிண்டர் இல்லாம தவிக்கிறாங்களே, சிலிண்டருக்கு ஒரு வழியை சொல்லுங்க மோடிஜி. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? சரி நான் வாரேன்.